அதாவது லால் சலாம் ஆடியோலாம் இன்னும் ஒஃபிஷியலா டெலிகாஸ்ட் கூட ஆகல. அதுக்குள்ள விமர்சனம் அப்படிங்கிறது வேணுங்க இந்த உலகத்துல. ஏன்னா ஒருத்தரை ஒரு ஒட்டுமொத்த கூட்டமும் ஆதரிச்சுட்டே இருக்குன்னா ஒரு மாதிரி திகட்டிடும். அது இந்த ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான். நிறைய சாப்பிடும்போது திகட்டும்ல, அந்த மாதிரி. ஆனா விமர்சனங்கிறது இங்க யோசிச்சு இப்படி பேச வேண்டியது. காலையில எந்திரிச்சு காஃபியை பிடிச்சு காலை கடன் கழிக்கிற மாதிரி கண்டதை உலகிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் வாய் தலையில இருக்கு. ஆனா கடவுள் சில பேருக்கு சிலரை மாத்தி வச்சிருக்காரு போல. அந்த சில பேருக்கு கொஞ்சம் பதில் சொல்லலாம்னு நினைச்சேன். மச்சான், மேல இருக்கிறவன் உனக்கு பேரு பணம் பலம் அந்தஸ்து கொடுத்திருக்கான். அந்த திமிர்ல நீ கீழே இருக்கிறவனை துன்புறுத்த கூடாது. அப்படி துன்புறுத்தலன்னு வச்சுக்கோ, அப்போ மேல இருக்கிறவன் என்ன செய்வான்? உன்ன மாதிரி ஆளு அடக்கிறதுக்கு யாராவது என்ன மாதிரி ஆளு அனுப்பி வைப்பான். டிமானிட்டைசேஷன் வந்தபோது ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி, நியூ இந்தியா இஸ் பார்ன் அப்படின்னு கூவினேன். சரி, கூவினாரு. அவர் மட்டும் கூவினாரா? யாரெல்லாம் கூவினாங்க? கூவினவங்க எல்லாம் சங்கின்னு சொன்னீங்களா? மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனர் போன்றவர்கள் என்றேன். ஆமா சொன்னாரு. எந்த விழாவில் சொன்னாரு? சரி, அதுக்கப்புறம் கலைஞரை பத்தியும் பெரியாரை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்காரு? கலைஞரை வச்சுக்கிட்டே நான் சொன்னேன், சார் உங்களுக்கு ஆண்டவன் பிடிக்காது, நான் ஆண்டவனுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. பெரியார் ஹீஸ் a reformer. கடவுள் எதிர்ப்பு மட்டும்தான் சொன்னாங்களா? கடவுள் எதிர்ப்பு, தீண்டாமை, ஜாதி உழைப்பு, விதவா விவாகம், அது அவ்வளவு விருந்து. எனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்ட. கடவுள் எதிர்ப்பு அது எனக்கு பிடிக்கல, அது எடுத்து வச்சுட்ட, மத்ததை எடுத்துக்கிட்ட. அதை பேசணுமா இல்லையா? பேச மாட்டீங்க. பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே விருதுகளை இந்த ஆட்சியில் தான் வாங்கினேன். பத்மபூஷன், தாதா சாஹிப் பால்கே, பத்ம விபூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை தானே. அது எந்த ஆட்சியில் வாங்கினா என்ன? அது என்ன உனக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சியா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாதனை பண்ணணும் சார். உனக்கு கொடுத்துருந்தா மூடிட்டு இருந்திருப்ப. ஆனால் மற்றவங்களை திட்டிட்டு அந்த காசில் படைக்கிறவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. மேபி அந்த கேட்டகரியில் ஏதாவது அவார்டு ரோட்டோராக இருந்தால் அதை போய் நீங்கள் மேய்ஞ்சிக்கலாம். வேற எந்த ஆட்சியிலையும் எந்த அவார்டும் வரவே இல்லையா அவருக்கு? சரி, அன்னைக்கு பாஜக தான் ஆண்டுட்டு இருந்தது சென்டரில். பிரசிடென்ட் யாராக இருந்தார்? KR நாராயணன். KR நாராயணன் யாரு? கட்சி ஆரம்பிக்க திட்டமிட்ட போது கொடியில் தாமரை சின்னத்தை வைத்தேன். கடும் எதிர்ப்பு கிளம்பியதும் தாமரையை நீக்கினேன். கடும் எதிர்ப்பு யாரு தெரிவிச்சா? உன்னை பெத்தவன் தான் தெரிஞ்சிருப்பான். சரி, உங்களையும் அழவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க வாயில வச்சாரு, அதனாலதான் நீக்கினாரு. அதுக்கப்புறம் நீங்க சத்தம் போட்டீங்களா? தலித் மற்றும் இஸ்லாமியர்களின் ஆதரவை பெற காலா, கபாலி, லால் சலாம் படங்களில் நடித்தேன். வயசு ரொம்ப ஆகும் போல, ஆனா இத்தனை நாள் கோமால இருந்தது போலது. எத்தனையோ படங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா நடிச்சிருக்காரு. தமிழ்ல அவருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி துபாயில 2.0 ஆடியன்ஸ் அப்ப சொன்னாரு. சந்திரமுகில கூட ஒரு வரி வரும், சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு 4 நாள் லீவு போட்ட நாரி போகும் ஊரு. படங்களும் நடிச்சாரு. சரி, ஆனா வாழ்க்கையில a super gesture from one of the biggest superstars there. Superstar Rajinikanth's wedding hall, the Raghavendra Kalyana Mandapam at Kodumbakkam in Chennai, which has become the home for several hundred sanitary workers brought from various parts of Tamil Nadu to help clean up Chennai after the floods. And in fact, Rajinikanth has volunteered to accommodate these workers, around 1,000 of them. அந்த அளவுக்கு கூர்மையா கவனிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த கூர் இருக்காது. அதனாலதானே அவங்களுக்கு தற்கூரின் பேரு. பாஜக இந்துத்துவ ஆதரவாளர்களான துக்ளக் குருமூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி ஆகியோரை ஆலோசித்து அரசியல் கட்சி முடிவுகளை எடுத்தேன். சரி, யோசிச்சாரு, பேசினாரு, என்ன முடிவெடுத்தாரு? முடிவு என்னவா இருந்தது? அவர் கட்சி ஆரம்பிச்சாரா? அவரு என்ன ஆசைப்பட்டாரு? அவரோட கொள்கை என்னவா இருந்தது? RSS மாதிரி இந்த நாடு ஹிந்து ராஷ்டிராவா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரா ரஜினிகாந்த்? And so it is culturally, religiously so rich, and economically also it should become rich. That is my dream. Real religion is not religion. அதாவது Islam, Christianity, Buddhism and Hinduism. இந்த இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம் அதுக்கெல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் இங்கே இருக்குது. பட் ஹிந்துயிசமுக்கு ஒரே ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. அண்ட் சின்ன கிங்டம், அது நேபாள். அப்படி இருந்தால் கூட எல்லா மதங்களுக்கும் தங்கள் மதம் சொல்லி சர்வத்தங்களுடைய சகோதரர்கள்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. It is the only country where all the other regions, they are like a brotherhood, they are living together, all religions. That is the greatest virtue of our country. Yeah, I am proud of that. துக்ளக் படிப்போருக்கு மூளை ஜாஸ்தி என்றேன். சரி, துக்ளக் படிப்போருக்கு மூளை ஜாஸ்தின்னு சொல்றாரு. சரிதான். முரசொலி படிக்கிறவங்களாம் முட்டாள்னு சொன்னாரா? திமுக காரன் தான் சொன்னாரு. இன்ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி அவர்களே பல திமுக காரர்களை காலையில முரசொலி படிச்சுட்டு வந்தியா, இன்னைக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது பல பேருக்கு விடையே தெரியாதான். ஏன்னா அவங்களே சரியா படிக்க மாட்டாங்க. முரசொலி படிப்பாளர்களோட லட்சணம் இப்படி இருக்கு இப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அவரே சொல்லி வேற யாரோ சொன்னாங்க.
அந்த சோர்ஸ் எனக்கு கிடைக்கல. யாருக்காவது அந்த சோர்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உலக அரசியல் இல்லாத ஆன்மீக அரசியல் எனும் தத்துவத்தை கண்டுபிடித்தேன். உலக அரசியலோட டெஃபினிஷன் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? தற்கொலை அவர்களே, உங்களை தான் கேட்கிறேன். உண்மையான, நேர்மையான, நாணமையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வருது. அதுக்கு மேலும் சொல்ற தூய்மைதான் ஆன்மீகம், தூய்மையான அரசியல். ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிறது ஆன்மீக அரசியல். அவர் விளக்கையே சொல்லிட்டாரு. ஆனா யாருக்கு விளக்கு பிடிக்கிறோம்னு தெரியாம தத்தளிக்கிற உங்களுக்கு அது புரியறதுக்கு சான்ஸே இல்லை. மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விஷயங்களில் பலத்த மௌனம் காத்தேன். மணிப்பூர் கலவரம் எப்ப நடந்தது? சிஏஏ கலவரம் டெல்லியில எப்ப நடந்தது? அப்ப ரஜினி சார் அரசியல்ல இருந்தாரா? அப்ப என்ன சொன்னாரு? இல்லை, இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே டெஃபினெட்லி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் கடுமையான கண்டிக்கிறேன். வித் ஐரன் ஹேண்ட்ஸ் இதை ஒடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க ரீசன் பண்ணி போட அவ்வளோதான். வாட் இஸ் திஸ்? மாமிசம் சாப்பிடுவது உடல் நலனுக்கு கேடு என்றேன். இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிடும்போது உடல்நலத்துக்கு கேடுன்னு சொன்னாரு. அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். வீடியோவும் இருக்கு யூடியூப்ல அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது. ஆனா உண்மையாலுமே அவர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதனாலதான் கண்டதை தின்னு கண்டதை தலையில ரொப்பி வாய் மூலமாகவும் டைப்பிங் மூலமாகவும் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. போராட்டம் செய்த மக்களை சமூக விரோதி என்றேன். இறந்து புதஞ்ச இடத்துல புல்லே முளைச்சிருச்சு. அந்த செய்தியை மறுபடியும் கொண்டு வந்து ஏண்டா அவர் அன்னைக்கு அதை சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்லி அன்னைக்கு நீங்கள்லாம் தப்பா பேசி தப்பா பரப்பி விட்டு அவரோட என்ன இன்டென்ஷன், அவரோட மனசுல இருந்தது என்ன, எப்படி என்ன ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கறத ஒரே ஆளா மற்றவெல்லாம் கேவலமா அவரை குத்தம் சொன்னப்ப கூட அவர் நண்பர்னு நினைக்கிற ஒருத்தர் கூட அவரை தப்பா பேசி நான் அப்படி இல்லைங்க, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு அவர் சொன்னா நானும் அதுதான், நானும் சமூக விரோதி தான் அப்படின்னு அவரோட நண்பர் ஒருத்தரே அரசியலுக்காக அவரை பகைச்சு அவரை தப்பா பேசி இத்தனை பேர் அகேன்ஸ்டா நின்னும் அவர் உண்மையை பேசினாரு. யாரு போராடினாங்க, யாரு தவறா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத அவர் தனித்தனியா சொல்லலைன்னாலும் ஆதாரம் இல்லாம சொன்னதுனால கோர்ட் ஒரு உத்தரவு போட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருச்சு. அந்த ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சிசிடிவி கேமராலே பதிவாயிருக்கு. எப்படி இது தப்பா மாறுச்சு அப்படிங்கிறது. அன்னைக்கு இருக்கிற காவல்துறையை கூட அவர் எதிர்த்தாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அரசின் அலட்சியம், உளவுத்துறை உட்பட மொத்த நிர்வாகத்தின் தோல்வி, காவல்துறையின் வரம்பு மீறின சட்டத்துக்கு புறம்பான மிருகத்தனமான செயலை உண்மையாக கண்டிக்கிறேன். உறவுகள் இழந்து வாழும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இன்னும் எத்தனை நாள்டா அதையே பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க, அதையே வாயில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பீங்க, வாய் மறிக்கல. காலம் காலமாக திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் பிரசித்தி பெற்ற சித்தர்கள்லாம் இருந்தும் குடுகுடுவென உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடிப்போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தேன். குடுகுடுன்னு அவர் போனாலும் சரி, ஆனா இவனுங்களை மாதிரி சில பேர் சத்தம் போட்டதுனால கடகடன்னு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்து தூக்கி வச்சாரு இவனுங்களுக்கு. ரஜினி சார் உத்தரப்பிரதேச போயிருந்தப்போ மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் காலில் விழுந்து வணங்கினாருன்னு சொல்லிட்டு இப்போ இங்க ஒரு பெரிய நபரா இருக்காரு, எல்லாரும் மதிக்கிறோம், அவரு போய் எப்படி இன்னொரு மாநில முதல்வரோட காலில் விழுந்து கும்பலான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கும் ரஜினி சார் ஏர்போர்ட்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, மாதிரி அவர் யோகி அதனால காலில் விழுந்து. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? இது நீங்க சொல்றது யூபி முதலமைச்சர் காலில் இது 2வது நாள், அதாவது 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ நானும் தான் நியூஸ் பார்த்தேன். 15ஆம் தேதி பாபாஜி கேவில் இருக்கும்போது என்ன ஒருத்தர் தங்க சொன்னாருன்னு சொன்னார்ல, அவரோட காலில் கூட தான் வந்தார். அவருக்கு வயசு ஒரு 30-40 தான் இருக்கும். நான் என்ற ஃபோட்டோ கூட இருக்கு, அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. அவர் தான் நிறைய அவருக்கு சிலதெல்லாம் இது பண்ணியிருந்தாரு, போதனைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த இடத்துல ரஜினி சாருக்கு அவர் சில போதனை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தீங்க தலைவர் காலில் வந்தார். அவரோட கால் 30-40 தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்காது. என்னையும் அது மாதிரி சொன்னாங்க, என் கூட இருந்த தமிழ்காரமா இருந்தா நீ முன்னாடி எல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி நான் காவி ட்ரெஸ் காவி துண்டு தான் போட்டிருந்தேன். ஏன்னா முன்னாடி போகாதுன்னு சொட்டு, என்னுடைய சொட்டு தான் அவங்க எடுத்துருந்து என்கிட்ட கொடுத்து நீ போட சொன்னாங்க. ஏன்னா உன்னை பார்த்தா கூட நீ மொட்டை அடிச்சுட்டு கையில வேற குச்சி வச்சுட்டே சுத்திட்டு இருக்கிற, உன்னை பார்த்தா கூட காலையில் வந்துடுவா, நீ முன்னாடி போகாதுன்னு சொன்னாங்க. நான் ஓரமாவே நின்ட்டேன். அதனால தான் ஓரமா நின்ட்டேன், அந்த மாசம் கட்டி தான் ஓரமா நின்ட்டேன். திருவண்ணாமலை கிரிவலம் சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா லைட் போட்டது ரஜினி சார் தான். இன்னைக்கும் அங்க போற பக்தர்கள் அதனால அவ்வளவு பயணம் எடுத்திருக்காங்க. இந்த பௌகோங்க கிட்ட எல்லாம் கிரிவலம் எங்கன்னு கேட்டு பாருங்களேன், திருச்செந்தூர்ல நடுக்கடல்ல இருக்கான்னு கேட்பானுங்க. உண்மையாலுமே எந்த முடியும் தெரியாது ஆன்மீகத்தை பத்தி. இதுல புரியுதுல உங்களுக்கு? ராமர் கோவிலுக்கு அழைப்பு வந்ததும் முதல் ஆளாக ஓடிப்போய் முதல் வரிசையில் அமர்ந்து மோடிக்கு கும்பிடு போட்டேன். ஆமா,
ராமர் கோவில்லேருந்து அழைப்பு வந்தது, போனாரு. ரஹ்மான் சார் கூட கடப்பா தர்காவுக்கும் போனாரு. வேற ஏதாவது சர்ச்சுக்கு கூட போவாரு. ஆனா இஸ்லாமியர்கள் ஆதரவுக்காக அப்படின்றியே, ஏன்னா அந்த ஆதரவு வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து ஒன்ன மாதிரி ஈனத்தனமா ரிவ்யூ போடணும் இல்லையா யூடியூப்ல. என்ன பண்றது, பாவம் ரஜினிகாந்த். ஒரு நாள் என்னடான்னா லால் சலாம் ஆடியோ லான்ச் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே புலம்பி வச்சிருக்கு. இன்னொரு நாள் என்னடான்னா 7 வீடியோ அவரை பத்தி கதறிட்டு கண்ட மஞ்சள் பத்திரிகையில வர்ற கருமத்தை எல்லாம் வாயில போட்டு வாந்தி எடுத்து வச்சுக்கிட்டு, ரஜினி சார் நீங்க தான் சூப்பர் ஸ்டார், சும்மா புலம்பாதீங்கன்னு சொல்லி அது புலம்பி வச்சிருக்கு. நிறைய கிராக்கிங்க, இதுங்க பேசுறதெல்லாம் உண்மையிலும் நினைச்சு யூடியூப் லிங்க கொண்டு வந்து நம்ம கிட்டே கொடுத்துவானுங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம், நெட்டு டேட்டா போட்டு யாரா நீங்களாம். இப்படி இன்னும் பல சாகசங்கள் செய்து வருகிறேன், இனியும் செய்வேன். இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்து லால் சலாம் வருது. ரஹ்மான் சார் மியூசிக்ல மொய்தீன் பாயா நடிக்கிறாரு எங்க தலைவர். அதுக்கு ஒரு பதில் இப்பவே வச்சிருக்கேன். ஆனா படம் வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ராணா ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.